வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.34 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. An iron ball and a feather are both falling from a height of 10 meter. What are the time taken by the iron ball and feather to reach the ground? That is the first question. What are the velocities of iron ball and feather when they reach the ground? ஒரு அயன் பாலும் ஒரு இரும்பு பந்தும் ஒரு ஃபெதர் என்னது ஒரு கோழி இறகு, இந்த ரெண்டும் 10 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்லேருந்து மேலேருந்து கீழே விழுது. இந்த ரெண்டுமே தரையை அடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், தரையை அடையும் போது இந்த ரெண்டோட வெலாசிட்டி என்ன? இதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் முக்கியமான விஷயம். போத் ஃபெதர் அண்ட் அயன் பால் ரீச் த கிரவுண்ட் அட் எ சேம் டைம். ஒரே நேரத்தில் அது என்ன செய்யும்? ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எப்படி ரீச் ஆகும்? இப்போ இதுதான் எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது எப்படி ஒரு இரும்பு பாலும் ஒரு ஃபெதரும் ஒரே எவ்வளோ உயரமாக இருக்கிற ஒரு கட்டடத்தில் இருந்து போட்டாலும் கண்டிப்பாக இரும்பு பால் தான் ஃபஸ்ட்டு இடத்த அடையும். ஃபெதர் அடையாது இல்லையா, காற்றுல பறந்து தானே போகும். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இவங்க இதை இந்த பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் முடிஞ்சால் யூடியூப் சேனலில் எடுத்து நீங்கள் பாருங்கள். இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்டலாகவே பண்ணியிருப்பாங்க. இது முடிஞ்சால் அந்த யூடியூப் சேனலோட லிங்க் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன். ஒருவேளை அப்படி இல்லைனாலும் நீங்களும் இதே மாதிரி அடிச்சிங்கனாலும் வரும். அயன் பால் ஃபெதர் ஃபாலிங் ஃப்ரம் த ஹைட் டாப் ஆஃப் எ பில்டிங் இன் எ வேக்கம் ரூம் அப்படின்னு எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துடும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், இது ரெண்டுமே தரையை ஒரே நேரத்தில் தான் அடையும். ஆனால் ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொல்கிறத தெளிவாக கவனிங்க. இப்போ அயன் பால் கீழே விழுது, ஃபெதர் காற்றுல பறந்து போகுது. ஃபெதர் காற்றுல பறந்து போகிறதுக்கு யார் காரணம்? அந்த காற்று தான் காரணம். அந்த காற்று இருக்க போய் தான் அது தரையை அடையாமல் அதில் என்ன செய்யுது அப்படின்னா பறந்து போகுது. ஸோ அந்த காற்று ஏர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபெதரை இழுத்து கொண்டு போயிடுது. ஆனால் அதே காற்றால் அந்த இரும்பை என்ன செய்ய முடியாது? ஃபெதரை இழுத்துட்டு போகிற மாதிரி இழுத்துட்டு போக முடியாது. அப்போது இந்த ரெண்டு பொருளுமே வேக்கமுக்குள்ளே இருந்திருந்தா, இந்த ரெண்டுமே ஒரு காற்றே இல்லாத ஒரு இடத்துல இருந்திருந்தா, இந்த யூடியூப் லிங்க்கில் இந்த யூடியூப் வீடியோவில் அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய ரூம், ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்கும். வெளிலேருந்து உள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஏரை ஃபுல்லாக முதல்ல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த இடம் இப்போ ஒரு வெற்றிடமாக இருக்கும், காற்றே இல்லாத ஒரு வேக்கம் பிளேஸாக இருக்கும். இப்போ ரெண்டையும் அட் அ டைமிங்கில் டாப்லேருந்து கீழே விழுற மாதிரி செட் பண்ணுவாங்க. இந்த அயன் பாலும் இந்த ஃபெதரும் ஒரே இடத்த ஒரே நேரத்தில் தரையை அடையும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தட் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அதுலேருந்து நிறையா விஷயங்கள், நான் நீட்டுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ஃபிசிக்ஸ்லாம் புக் இன்சைடு கேர்லேருந்து கேட்கக்கூடிய 1 வேர்ட்ஸ்க்கெலாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இவ்வளோ தூரம் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக 95+ அல்லது ஃபிசிக்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்போ லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சம் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டைம் டேக்கன் தான் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டெரிவேஷன் பார்ட்டில் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ கண்டுபிடிக்க ஃபார்முலா √2h/g. ஸோ ஃபார்முலாலாம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிக்கணும், தரோவாக படிக்கணும். கைன்மேட்டிக் ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. எல்லா இடத்துலையும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? வருமா? வராது. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2nd சாப்டரில் கைன்மேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வரும்போது தான் கண்டுபிடிக்க இதுதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ ஹெச்சோட வேல்யூ 10 சம்மில் கொடுத்துருக்குறாங்க. ஜியோட வேல்யூ 10 தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சம்மில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹைட் ஆஃப் த பில்டிங் 10 மீட்டர், அதனால் ஹெச்சோட வேல்யூ 10, ஜி = 10ன்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன செய்வீங்க? 10 என்ன செஞ்சிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். √2க்கு வேல்யூ 1.414 செகண்ட்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும். 10th ஸ்டாண்டர்டில் ட்ரிக்னாமெட்ரியில் √2, √3, √5 இந்த மூணுக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறத
நீங்கள் மெமரி பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் ரூட் 2 வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக 1.414 செகண்ட்ஸ்னு என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். இன்னொன்று, ஒரு வேளை மறந்துருச்சு அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் படி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்னங்கிறது வரும். பட் என்னோடய சஜஷன், இந்த 2 மார்க் சம்முக்கு லாங் டிவிஷன் மெத்தட் படிலாம் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வேல்யூவை மெமரி பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டின், வெலாசிட்டி, தரையை வந்து அடையும் போது வெலாசிட்டி என்ன? அதுக்கு √2gh தான் ஃபார்முலா. ஸோ ஜியோட வேல்யூ 10, ஹெச்சோட வேல்யூவும் 10 தான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து இப்படி வராதிங்க, 2 நம்பர் சேமாக இருந்தால் ஒரு நம்பர் வெளில எடுக்கலாம். அப்போ 10 ரூட்டை விட்டு வெளில வந்துடும், உள்ள √2 மட்டும் இருக்கும். அப்போ 10 இன்ட்டு √2க்கு இப்போ தான் வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1.414. இப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம், பாயிண்ட் ஒரு டிஜிட் தள்ளி போகும், 14.ms⁻⁻1. இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது வெலாசிட்டி, அதனால் யூனிட் ms⁻⁻1. இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது டைம், அதனால் செகண்ட்ஸ். தேங்க்யூ.